இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பல்லி விழுந்தால் தோஷம் என்கிறார்கள், பல்லி சத்தம் போட்டாலும் அதற்கொரு பலனை சொல்கிறார்கள், இந்த பல்லிக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. அவருக்கு மாத்திரமல்ல, நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது இருக்கும். முதல்ல பல்லி விழுந்தாலே தோஷம்னு நினைக்கிறதே தப்பு. பல்லி விழுந்தால் தோஷம் என்பது கிடையாது. ஒரு சில பாகங்களில் விழுந்தால் மட்டும்தான் தோஷம்னு சொல்றார். இன்னும் சொல்ல போனா, உதாரணத்திற்கு பல்லி நம்முடைய இந்த புருவ மத்தியில விழுந்தா ராஜ அனுகிரகம் கிடைக்கும்ங்கிறார். வலது செவியில் விழுந்தால் தீர்க்க ஆயுசு, இடது செவியில் விழுந்தால் வியாபார லாபம். இப்படி ஒரு ஆண்மகன் படுத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய இந்த கழுத்து பகுதி, வயிறு பகுதி, மார்பு பகுதி, நாபி பகுதியெல்லாம் விழுந்தால் நல்ல தன லாபம் கிடைக்கும், ரத்தின லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பலன் சொல்லியிருக்கா. இது போல இந்த பல்லி வீழ்தலுக்கு மாத்திரமல்ல, பல்லி கரைதல், அதாவது பல்லி சத்தம் போடுதல்னு சொல்றா இல்லையா, இந்த பல்லி சொல்லுக்கு பலன் அப்படிங்கிறது பார்த்தா கூட அது எந்த கிழமையிலே எந்த திசையை நோக்கி கத்துகிறது அப்படிங்கிறத வச்சு நிறைய பலன்களை சொல்லி இருப்பார்கள். அதிலே தோஷமான பலன்கள் மாத்திரமல்ல, நல்ல சுப பலன்களையும் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி சுப பலன்களையும் தரக்கூடியதுதான் இந்த பல்லியினுடைய விழுதல் மற்றும் அந்த சத்தம் போடுதல் அப்படிங்கிறதையும் நம்ம அதில் பார்த்துக்கணும். சரி சார், இந்த பல்லிக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால், வானவியல் ரீதியான, அதாவது அஸ்ட்ரானமிக்கல் ரீதியான ஒரு தொடர்பு என்பது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சகுன ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சகுன குறிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதிலே முக்கியமான இடத்தினை பிடிப்பது இந்த பல்லி கரைதலும் மற்றும் பல்லி விழுதலும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி வச்சு தான் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கா. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு சொன்னா, காகம் கரைதலுக்கு பலன் அப்படின்னே சொல்லியிருப்பா. காகத்தை கூட, இந்த காகம் எந்த பக்கம் பார்த்து சத்தம் போடுது. இப்போ நம்ம ஊரில் கூட ஜென்ரலாகவே கிராமத்து பக்கத்தில் சொல்லுவா தெரியுமா, காக்கா கத்துது, காக்கா தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தால் யாரோ கெஸ்ட்டு வராங்க, விருந்தினர்கள் வரார்கள் அப்படின்னு சொல்லி உறவினர்கள் வருவார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. இதில் இந்த காகம் தெற்கு திசையை நோக்கி கத்தினால் மட்டும்தான் பந்து ஜன தரிசனம் அப்படிங்கிறார். அதாவது காகம் ஒரு தெற்கு திசையை பார்த்து கத்துறதுன்னு சொன்னா அன்னைக்கு யாரோ கெஸ்ட் வராங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இது அந்த காகத்திற்கு எப்படி தெரியும், இந்த பல்லிக்கெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, மனிதர்களோடு நெருங்கி பழகக்கூடிய உயிரினங்களில் பிரதானமான உயிரினங்களை கொண்டு இவர்கள் அந்த பலன்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த பறவைகள் அப்படின்னு எடுத்துட்டா, பட்சிகள்னு எடுத்துட்டா, காகம் கரைதலுக்கு பலன், ஆந்தை சீரலுக்கு பலன் வச்சிருப்பா. இன்னைய தேதியில் ஆந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் நகர்ப்புறங்கள் மற்றும் பொதுவாக பார்க்க முடியறதில்லை. ஆனால் காகம் என்பதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். இந்த காகமானது இந்த மனிதர்களோடு இணைந்து வாழ்க்கையை நடத்துகிறது. அதனால அதுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி தான் ஊர்வன அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, இந்த ஊர்வனவற்றில் இந்த பல்லிகள் இந்த வீட்டிற்குள்ளேயே வசிக்கிறது அல்லவா. இந்த வீட்டுக்குள்ளேயே வசிக்கும் பொழுது அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சமிக்ஞை அப்படின்னு சொல்றார், அந்த சமிக்ஞைகளின் மூலமாக இந்த பலன்கள் நடக்கும் என்பதை நமக்கு குறிப்பாக சொல்கின்றன அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி தான் மிருகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா, நாய்களுக்கு பிரதானமான இடத்தினை தருவார்கள். இந்த நாய் பார்த்தோம்னா ராத்திரில ஒரு மாதிரி ஊளையிடும் தெரியுமா. இது ஊளையிட்டால் இது ஒரு தவறு ஏதோ நடக்க போகிறது, அந்த நாய்க்கு உள்ளுணர்வு என்பது தெரிய வருகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா இல்லையா. ஆக மனிதர்களோடு எந்த உயிரினங்கள் மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கிறதோ, மிருகங்களில் பார்த்தா நாய் அப்படிங்கிறத வச்சுருக்கா, அதே மாதிரி பறவைகளில் காகத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊர்வன அப்படின்னு வரும்பொழுது அதிலே பல்லி என்பது பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. ஆக இந்த பல்லியினுடைய அந்த சமிகைகளை கொண்டு இந்த விஷயம் நடக்க போகிறது என்பதை நம்முடைய முன்னோர்கள் ஆய்வு செய்து நமக்கு ஒரு குறிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த பல்லி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, நிறைய ஐரோப்பியர்களும் கூட இதனை பின்பற்றி வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பல்லியோட ஒரு கான்வர்சேஷனே வச்சுட்டு இருக்கிற மாதிரிலாம் நிறைய டிராமாஸ்லாம் கூட நம்ம படிச்சிருப்போம், நிறைய ஸ்டோரிஸ்லாம் கூட இருக்கும். இந்த பல்லிக்கும் மனிதனுக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு அப்படிங்கிறது நம்முடைய அந்த சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இதனை அஸ்ட்ராலஜிக்கலி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அல்லது வானவியல்
ஜோதிடத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்திலே இந்த சகுனக்குறி ஜோதிடம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த சகுனங்களை தெரிவிக்கின்றது தான் இந்த பல்லி, காகம் மற்றும் நாய் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு வரும்பொழுது, அதாவது ஒரு பூகம்பம் அப்படிங்கிறது வரப்போறது, இல்லை ஒரு சுனாமி அந்த மாதிரியான ஒரு ஆழிப்பேரலைகள் வரப்போறது, ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு புயல் வரப்போகிறது, அல்லது இந்த கிரகண காலங்களில் கூட இந்த மிருகங்கள் ஒரு மாதிரியா நடந்துக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இந்த மிருகங்கள் மாத்திரமில்லை, இந்த பல்லிகளுக்கும் சரி, இந்த காகங்களுக்கும் சரி, அந்த இயற்கை சீற்றம் வரப்போகிறது என்பது எப்படி தெரிகிறதோ, அந்த சமிகைகள் தெரிகிறதோ, அதே போல்தான் நம்மோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு இந்த நிகழ்வானது நடக்கப் போகிறது என்பதை அந்த பல்லியானது அறிந்து கொண்டு நமக்கு அந்த சமிகைகளின் மூலமாக தெரிவிக்கிறது. இதனை சகுனக்குறி ஜோதிடமாகவே நாம் பார்க்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.